ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான வீடியோ தான். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் வீடியோ தான். இன்றைக்கி காலையிலேருந்து நாங்கள் ஈவினிங் வரைக்கும் என்னென்ன பண்ணோம் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. வீடியோ ஃபுல்லாக கடைசி வரை பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளனே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு தேவையான திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் மம்மி இந்த தாலி மிஞ்சி இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு பொண்ணுக்கு சாரீ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில். அதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வெள்ளனே கிளம்பிட்டாங்க பொண்ணுக்கு போய் கொடுத்துட்டு வர்றதுக்காக. நாங்கள் பார்த்திங்கன்னா மெதுவாக தான் கிளம்புவோம். ஏன்னா பார்த்திங்கன்னா நல்ல நேரமே 10 மணிக்கு மேலே தான். அதனால் அவங்க கிளம்பட்டும் அப்படின்ட்டு ஒரு 4-5 பேர் பார்த்திங்கன்னா அவங்க போயிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா தூங்கியும் தூங்காத மாதிரி எழுந்திரிச்சு உட்காந்துருந்தோம். இவங்க தான் பார்த்திங்கன்னா வெள்ளனே குளித்து கிளம்பி ரெடியாக இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாமாவும் போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டார். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அவரும் போய் சாமி கும்பிட போகிறாரு. இந்த வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் தாங்க மாப்பிள்ளை மாதிரி இருந்தார். அதை சொல்லி தான் நாங்கள் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். சரியா நல்லா இருக்கியா அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெயில் இங்கே பார்த்திங்கன்னா மதுரையில் சரியான வெயில். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் போனால் எப்படி வேர்த்து ஒழுகும் எல்லா வேலையும் இருக்குது. அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம முகூர்த்த நாள் வேறு. சரியான கூட்டமாக இருக்கும், நம்மளால் ஃபோட்டோ எதுவுமே எடுக்க முடியாது அப்படின்ட்டு நாங்கள் மெத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் போட்டோம். நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மெத்துலேயே வச்சு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளையே நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். அவங்க பார்த்திங்கன்னா அம்மா எல்லோரும் பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டு போய் கொடுத்துட்டு அவங்கள பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வரதுக்காக போயிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையை அழைத்து கொண்டு நாங்கள் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி சரியான கூட்டங்க, செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவிலே போட்டிருப்பேன் சரியான டிராஃபிக்காக இருந்துச்சுன்னு. எங்களுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் நிற்க வச்சுட்டாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு வழியாக வந்தாச்சு. அதுவும் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அப்படின்ட்டு. ஒரு வழியாக கோயில்கிட்ட வந்தாச்சுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா உள்ளே போய் ஒரு இடத்த போய் பிடிச்சிட்டோம். மாப்பிள்ளைக்காரருக்கு ஒரே சந்தோஷம் பொண்ணை பார்த்ததும். பொண்ணையும் பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வந்தாச்சு. எங்கே வச்சு கல்யாணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் வச்சு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஏன்னா அங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி சரியான கல்யாணங்க. திக்கும் பார்த்தா எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. நான் வாழ்க்கையிலேயே இவ்வளோ கல்யாணத்தை நான் பார்த்ததே கிடையாதுங்க. இந்த சைடு ஃபுல்லாமேவும் மண்டபம் தான், எல்லா மண்டபமும் புக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு முன்னாடியும் நிறைய வச்சு தாலி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து கோயிலுக்குள்ளேயும் நிறைய பேர் தாலி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. என் வாழ்க்கையிலேயே உண்மையாங்க நான் இவ்வளோ பேர் தாலி கட்டினதை நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மாப்பிள்ளை தான். பொண்ணு மாப்பிள்ளை எங்கே பார்த்தாலும் இருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சிட்டு போயிட்டே இருந்தாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் திருப்பரங்குன்றத்திலே வச்சு கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்ட்டு போய் எல்லோரும் பார்த்திங்கன்னா பூசாரிக்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. இங்கே என்ன விவரம் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. சரி நாங்கள் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையை வச்சு இங்கனக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு முன்னாடியே ஃபோட்டோ வீடியோ இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளை, அவங்க பார்த்திங்கன்னா பெரியவங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா எங்களோட வேலை என்னதுன்னு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ நான் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். தம்பி பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். 2 பேரும் பார்த்திங்கன்னா சரிசமமாக பகிர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரே இதில் வந்து நம்ம நிறையா தான் எடுக்க முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா பாதியாக எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து எல்லோரும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்திங்கன்னா கூட்டம் அலை மோதிக்கிட்டே தாங்க இருந்துச்சு. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளேயும் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கே உள்ள முருகன் கோயில்கிட்ட வச்சு நம்ம தாலி கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கல்யாணமாக இருக்குங்க. எந்த ஒரு இடமே இல்லாத அளவுக்கு கல்யாணம் அங்கங்கே கூட்டமாக நிற்கிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே அதை விட சரியான கூட்டம். வேறு எங்கடா கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து வெளியிலே பார்த்திங்கன்னா ஒரு முருகன் இருக்கார். அவர் பக்கத்துலேயும் விநாயகருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு முருகன் இருக்கார். அவருக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தாலியை கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டிருந்தோம் நாங்கள். எல்லோரும் பார்த்திங்கன்னா ஃபைனலாக உள்ளேயும் போயாச்சு. உள்ளே போயிட்டு ஐயர்கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு என்னென்ன இது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு அப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க. நாங்கள் எங்கேன்னு பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் கோயில் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு பின்னாடி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு பாட்டு வேறு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் மியூட் பண்ணிகிட்டே இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை அப்படியே ஓட விட்டாது வச்சுருந்துருப்பேன் நான். இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோம். நாங்கள் நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே போய் தாலியை கட்டணும் இல்லையா. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டிராஃபிக்கில் மாட்டியாச்சு. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளேயும் வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ளே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் 2வது தடவை வர்றேன் இங்கே.
எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த முருகன் கோயில் வந்து. அதனால் பார்த்திங்கன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்ததும் பார்த்திங்கன்னா கருப்பசாமி இருந்தார். அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா விநாயகர் இருப்பார். அவரையும் போய் தரிசனம் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மாலை எல்லாத்தையுமே மாட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஆள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாலை போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. சாஸ்திரப்படி ஒவ்வொரு ஆள் ஒவ்வொன்று போடணும் பார்த்திங்களா, அது மாதிரி போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பக்காவாக ரெடி பண்ணி எல்லாமே வச்சு நாங்களும் நின்னாச்சு. நின்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தொணை மாலை இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு ஆள் போடணும் போல். இந்த மாதிரி நிறையா வேலை இருந்துச்சு. நானே இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த தொணை மாலை பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பா தான் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அவங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு தொலை மாலையை வந்து அவங்க மாமா ஒரு ஆள் போட்டு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து மாமா போடணும் போல், அதனால் பார்த்திங்கன்னா போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி முன்னாடி வச்சு தாலி கட்டுற ஃபங்க்ஷன் தான். நல்ல நேரத்தை நாங்கள் கேட்டுட்ருந்தோம். கேட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. எல்லோரும் பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருந்தாங்கங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருந்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா உள்ளே ஃபோன் அலோடு கிடையாது. நாங்களே பார்த்திங்கன்னா எப்படியோ தெரியாமல் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா சாமியை கும்பிட்டு தாலியை கட்டிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடணும். தேவைன்னா மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டணும். ஏன்னா அவ்வளோவா பார்த்திங்கன்னா உள்ளே யாருமே ஃபோனை யூஸ் பண்ண விட மாட்டேங்காங்க. ஏன்னா திக்கும் பார்த்திங்கன்னா கேமரா இருக்குது. அதனால் மொபைல் யூஸ் பண்ணோம்னா திட்டுவாங்க. ஏன்னா நம்ம சாமி எடுக்கிறதுக்கு சமமானது இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா எதுவும் எடுக்க விடலை. நாங்கள் பார்த்திங்கன்னா தெரியாமல் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்கள், ஆனால் கோயிலுக்குள்ளே எதுவும் பண்ணாதீங்க, கோயிலுக்குள்ளே வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாது, வெளியில் போய் வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா கல்யாணம் நடக்க போகுது, அதை பார்த்திங்கன்னா எடுக்கணும். ஏன்னா வாழ்க்கையிலேயே ஒரு தடவை இருக்கிறது இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து இந்த அரிசி இருக்குது பார்த்திங்களா, அந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா கையில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு கையில் வச்சாச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாலி அது எல்லாத்தையும் காட்டிட்டு அதை ஃபுல்லு நல்லா தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை ஃபுல்லு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அம்மா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்பா தான் அந்த இது காட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா தாய் மாமா அவங்க தான், அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாலி கட்டுற ஃபங்க்ஷன் ரெடியாக போகுது. தாலியும் பார்த்திங்கன்னா ஃபைனலாக எடுத்தாச்சு. இப்போது பார்த்திங்கன்னா தாலி கட்டுற நிகழ்வு வரப்போகுது. இதான் வாழ்க்கையிலேயே ஒரு தடவை வர நிகழ்வு இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா தாலியும் கெட்டியாச்சு, நல்லபடியாக முடிஞ்சிச்சிங்க. கல்யாணம் சூப்பராக நடந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். பொண்ணு மாப்பிள்ளையை தாலியெல்லாம் கட்டி முடிச்சுட்டு மிஞ்சி எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க அம்மா. நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுங்கயா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு இதை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஆல்பத்துக்கு போடணும் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்துக்கிட்டு இருந்தோம். இவரை வச்சு தாங்க வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு போஸ் கொடியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நானும் தம்பியும் பார்த்திங்கன்னா வளைச்சி நிறையா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மிஞ்சி பார்த்திங்கன்னா அம்மா தான் மாட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து இன்னொன்று மறந்துட்டேன் பார்த்திங்களா, இந்த குங்குமம் வச்சு விடுவாங்கள்ல, அதுதான் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. இந்த தாலிக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த நெத்தி வகடியில் வைப்பாங்க பார்த்திங்களா, அதை வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஃபன்னாக தாங்க போயிட்டு இருந்துச்சு, செம்ம காமெடியாக இருந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா அந்த தொணை மாலை இருக்குல்ல, அதை பார்த்திங்கன்னா மாற்றி 3 தடவை போடணும் போல். அதை தான் பார்த்திங்கன்னா எடுத்து எங்கள் மம்மி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் மீனா கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா மாற்றி அதை தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஏதோ 3 தடவை போடணும் போல் சாஸ்திரப்படி, அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை தான் நானும் பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றி பண்ணதுக்கப்புறம் அம்மா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மிஞ்சி போடுறாங்க அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க தான் போடணும் போல். நாத்தனாமார்க தான் போடணுமா என்னென்னு எனக்கு தெரியல. அதாவது மாப்பிள்ளையோட அக்கா தான் போடணும் போல். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே மாலையெல்லாம் மாற்றி முடித்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்திங்கன்னா அப்படியே சில வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியும் கும்பிட்டாச்சு. கும்பிட்டு முடித்ததும் பார்த்திங்கன்னா அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா அம்மா 2 கால்லையுமே மிஞ்சி போட்டு விட்டுட்டு இருந்தாங்க.
ஏன்னா நாத்தனார் இவங்க தானே இல்லையா, மூத்த நாத்தனார் அப்படிங்கிறதுனால இவங்க தான் போத்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாங்களும் பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி வைப்பாங்க பார்த்திங்களா, திருநீர் எல்லாத்தையுமே பூசி விட்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அம்மா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்பா பூசி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சித்தப்பா சித்தி அவங்க எல்லோரும் பூசி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே 1 பை 1 பார்த்திங்கன்னா எல்லாருமே சுற்றி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளாக வந்து பூசி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா சூப்பராக மேரேஜ் முடிஞ்சிருச்சு. ரொம்ப நாள் ஆசைப்பட்டு நடக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த தடவை நடக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதை விட அந்த மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா அதை விட சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன அம்மாச்சி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பெரிய அம்மாச்சி எல்லாருமே பார்த்திங்கன்னா திருநீர் குங்குமம் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா அதை வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் தாங்க சுற்றி பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதர் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மேரேஜ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா திக்கந்திக்க நான் ஆல்ரெடி சொன்னே இருந்தேன் பார்த்திங்களா, திக்கந்திக்கும் பார்த்திங்கன்னா மேரேஜ் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை தான் பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ இதை பார்த்திங்கன்னா நான் என்னையுமே பார்த்ததில்ல. அதுவும் இல்லாமல் கோயிலுக்குள்ளேயே செம கூட்டமாக இருந்துச்சுங்க. எங்களால் பார்த்திங்கன்னா எதையுமே எடுக்க முடியலை. அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு எங்களால் கவர் பண்ண முடிஞ்சது மட்டும் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் அதுக்கடுத்து மாமா அத்தை அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கால்லெல்லாம் விழுந்து சாமியை கும்பிட்டு அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா உள்ளே போய் நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டிருந்தோம் நாங்கள். பட் நாங்கள் நினச்சதுக்கு மேலே ட்விஸ்ட் ஆகி போச்சு. ஏன்னா உள்ளே பார்த்திங்கன்னா பாதி தூரத்துக்கு தான் போக முடிஞ்சிச்சு. அங்கே நிற்கிதுங்க லைன் பை லைனாக அவ்வளோ கூட்டம் நிற்கி. நீங்கள் திருப்பரங்குன்றம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கூட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு. முருகன் பார்த்திங்கன்னா முருகன் முன்னாடி தான் தாலி கட்டியிருக்கா. அதனால் எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க. நம்ம சாமி கும்பிட்டாலும் சரி கும்பிடலைனாலும் சரி அவர் சன்னதியில் பார்த்திங்கன்னா நம்ம திருமணம் நடந்துருச்சு. உள்ளேயும் பார்த்திங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவு போய் சாமியை கும்பிட்டு வந்தாச்சு. ஏன்னா நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே வீட்டுக்கும் கூப்பிட்டு போனோம். அவ்வளோதாங்க. வீடியோ பார்த்திங்கன்னா எண்டுக்கு வரப்போகுது. உள்ளே போய் நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவு சாமியை கும்பிட்டு வெளியிலேயே வந்தாச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் இன்னொன்று போஸ்ட் பண்ணுறேன். இந்த பாலும் பழம் சாப்பிட்றது இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதுவே பார்த்திங்கன்னா செம்ம லாங்காக போயிடுச்சு. சரி அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியாச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தனியாக தாங்க போய் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா முருகன் இல்லையா, நமக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சுற்றி அவரை தான் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா உள்ள கூடி சுற்றி வந்து எல்லா சாமியை கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெளியிலே வந்தாச்சு. வெளியில் வந்து ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பாடு புக் பண்ணியிருந்தோம். அங்கேயே பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பெஷலாக அமைஞ்சிச்சு. இந்த டே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரே. பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.